தாவேகா மாநாட்டில் விஜய் மெய்காவலர்கள் தூக்கி வீசியது பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் இல்லை, அவர் வேறு ஒருவர் என கூறியுள்ள தாவேகா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார், யாருடைய தூண்டலின் பேரிலேயோ சரத்குமார் பொய் குற்றச்சாட்டு அளித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் பவுன்சரை தூக்கி போட்டாங்க. ஒரு பையனை பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. இப்போ யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது. அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.